இரண்டாம் கட்ட போட்டியில் லெவல் 2 வினாவிடை வேட்டை ஜூனியர்ஸில் இது வந்து ரொம்ப விறுவிறுப்பான ஒரு எபிசோட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எங்களோட சேர்ந்து நீங்களும் வந்து கண்டிப்பாக ரசிச்சுட்டு இருப்பீங்க. அது உங்கள் ஃபீட்பேக்ஸ்லேருந்து அப்பப்போ எங்களுக்கு வந்துட்டே இருக்குது. கீப் த ஃபீட்பேக் கம்மிங். வினாவிடை வேட்டை இது எங்களுடைய சிக்னேச்சர் ரவுண்ட். முதல் கட்டம் லெவல் 1ல் இருந்த வினாவிடை வேட்டைக்கும் இதுக்கும் பல வித்தியாசங்கள் இருக்குது. இப்போ நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, விடைகள் வினாக்கள் எல்லாத்துக்குமான விஷுவல்ஸை நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஒவ்வொரு கேள்வியுமே 2 படங்களை சார்ந்து தான் இருக்கும். அந்த 2 படங்கள்லேயே விடை வினா எல்லாமே பொதிந்து இருக்கும். அந்த படங்களுக்கு உள்ள ஒரு சம்பந்தத்தையோ இல்லை ஒரு இணைப்பையோ கண்டுபிடிச்சி எங்களுக்கு நீங்கள் சொல்கிறது தான் உங்களுடைய வேட்டையாக இருக்கும். இது ஆல்சோ ஒரு ஆன்டி கிளாக் வைஸ் ரவுண்ட். ஸோ மகாத்மா மாண்டிசரி 2ஆம் நிலையில் இருக்கிற நீங்கள் இப்போ வந்து ரொம்ப பெரிய அட்வான்டேஜ். ஏன்னா முதல் கேள்வியே உங்களுக்கு தான் வருது. கவனமாக திரைய பாருங்கள். இடப்பக்கம் ஒரு படம் இருக்குது, வலப்பக்கம் ஒரு நபரின் புகைப்படம் இருக்குது. ஆக்சுவலி அதில் எழுதியிருக்கு, அது என்ன அப்படிங்கிறது அதில் எழுதி கூட இருக்கு. கவனமாக கூர்ந்து கவனிச்சிங்கன்னா பார்க்கலாம். நீங்கள் என்ன பார்க்குறீங்க, அது என்ன, இவர் யார், என்ன சம்பந்தம், என்ன இணைப்பு அப்படிங்கிறத நீங்கள் வினா வடிவத்தில் சொன்னால் கூட போதும். லெஃப்ட் சைடு இட்ஸ் பாரத் ரத்னா. பாரத் ரத்னா, இந்தியாவின் பாரத் ரத்னா விருது அது. சரி, இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் பாரத் ரத்னா அப்படின்னு நீங்கள் அடையாளம் சொன்னதுக்கு வந்து பாயிண்ட் எதுவுமே கொடுக்க முடியாது. ஏன்னா அங்கேயே எழுதியிருக்கு. ஹூ டிசைன் தி பாரத் ரத்னா? ஹூ டிசைன், வடிவமைத்தவர் யார், பாரத் ரத்னா விருதை வடிவமைத்தவர் யார் அப்படிங்கிறத உங்கள் கேள்வியாக சொல்லியிருக்கீங்க. அது தவறு. பெத்தி செமினர், உங்களால் சொல்ல முடியுமா? Left one is Bharat Ratna, right one Maulana Abul Kalam Azad. மௌலானா அபுல் கலாம் ஆசாத். பாரத் ரத்னா வாங்கிய முதல் வெளிநாட்டவர் யார்? மௌலானா அப்துல். ரொம்ப 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 சிக்கலான ஒரு நிலைமையில் நீங்கள் என்ன கொண்டு வந்து நிறுத்திருக்கிறீங்க. ஏன்னா உங்கள் வினா ரொம்ப ரொம்ப சரி, ஆனால் உங்கள் விடை ரொம்ப ரொம்ப தவறு. அங்கே இருக்கிற நபர் மௌலானா அபுல் கலாம் ஆசாத் இல்லவே இல்லை. ஆனால் உங்கள் வினா சரி. பாரத் ரத்னாவை பெற்ற பாரத் ரத்னா வழங்கப்பட்ட முதல் வெளிநாட்டவர் யார், அதுதான் கேள்வி. அதுக்கு நான் உங்களுக்கு 5 மதிப்பெண்கள் கொடுத்துடுறேன். சரிங்களா? சரி, நீங்கள் யோசிச்சுட்டே இருங்க. சரியான விடை என்ன நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு 5 மதிப்பெண்கள் உண்டு. அந்த நான் இந்தியன் கான் அப்துல் கஃபார் கான். அவருடைய பட்ட பெயர் என்ன? ஃப்ரான்டியர் காந்தி. ஃப்ரான்டியர் காந்தி கான் அப்துல் கஃபார் கான் என்பது மிக சரியான விடை. 5 மதிப்பெண்களை நீங்கள் உபரியா போனஸாக எடுத்தீங்க. இப்போ உங்களுக்கே நேரடியான ஒரு கேள்வி வருது, அதை நீங்கள் திரையில் பார்க்கலாம். வலப்பக்கம் இருப்பது என்ன கொடி அப்படின்னு தெரிஞ்சாலே இடப்பக்கம் இருக்கிறவரை பற்றி தான் சந்தேகமே இல்லையே. ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன், அது இஸ்ரேல் ஃபிளாக். ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் எந்த நாட்டுல பிரசிடென்ட் போஸ்ட் ஆஃபர் பண்ணாங்க ஃபார் தி ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் இஸ்ரேல். ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் என்ன பண்ணாரு? அதை ரிஜெக்ட் பண்ணிட்டார். சூப்பர், 10 மதிப்பெண்கள். பர்ஃபெக்ட். ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் இஸ்ரேல் நாடு உருவாக்கப்பட்டதுமே அவரை வந்து அதோடைய தலைமைக்கு அழைச்சப்போ அவர் வந்து அதை நிராகரிச்சிட்டாரு. அதுதான் அந்த கதையை தான் நான் எதிர்பார்த்தேன். அதை கம்ப்ளீட்டாக நீங்கள் சொல்லிட்டீங்க. 10 மதிப்பெண்கள். சுறுசுறுப்பாக போய்கிட்டு இருக்கு. இதில் வந்து பெத்தி செமினார் விட்ட அத்தனை பாயிண்ட்ஸையும் இப்போ திருப்பி வாங்கிட்டாங்க. ஜெயேந்திரா, உங்களுடைய வேட்டையை திரையில பாருங்க. விளையாட்டில் ஆர்வம் இருந்தால், குறிப்பாக விளையாட்டு வீராங்கனைகள் மேல் ஆர்வம் இருந்தால் இந்த வினா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரி, சொல்லுங்க. லெஃப்ட் சைனா நேவால். சைனா நேவால். ரைட் ஷிரடி சாய்பாபா. ஷிரடி சாய்பாபா. என்னங்க சொல்லுங்க பிள்ளைகளா? both are from Hyderabad. both are from Hyderabad. ஷிரடி வந்து ஹைதராபாத்ல இருக்கு. இல்ல, மகாராஷ்டிரா. ஓகே. என்ன சொல்ல வரீங்க? இல்லை இல்லை, I have to pass the question. Maharishi Vidya Mandir, give me an answer.
family or someone, they're all Saina Nehwal, Shirdi Sai Baba. They're all their hometown and the mari Shirdi. சாய்னா நேவாலுடைய பூர்வீகம் ஷிரடியா அப்படிங்கறத வினாவா? Origins. ஆ, சாய்னா நேவாலுடைய பெற்றோர்கள்லாம் ஹரியானாவை சேர்ந்தவர்கள் இல்லையா? இல்லை இல்லை. மகாத்மா மாண்டிசரி. Saina Nehwal and Shirdi Sai Baba. Who is Saina Nehwal's favorite deity? சாய்னா நேவாலுடைய இஷ்ட தெய்வம் எது அப்படின்னு நீங்கள் கேட்டிருக்கீங்க. அவங்களோட இஷ்ட தெய்வம் எதுன்னு எனக்கு தெரியாது, ஆனால் அதை நான் அந்த கேள்வி இங்கே வரல. பெத்தி செமினர், உங்களுடைய கெஸ் என்ன? மேபி ரிலேட்டட் டு கோபிச்சந்த், லேலா கோபி. யார்? ஷிர்டி சாய்பாபாவும் கோபிச்சந்துக்கு உறவா? அதில் அவரோட சொந்த ஊர் அந்த மாதிரில இல்லை. ஏன் இவ்வளோ? நான் இதுதான் இருக்கிறதுலே எளிமையான கேள்வி இந்த சுற்றுல நினச்சேன், ஆனால் இதுதான் வந்து யாருக்குமே வர மாட்டேங்குது. சொல்லுங்கள், இப்போ நான் காம்படிட்டிவாக சொல்லுங்கள். டெவோட்டி, அதான் சொன்னாங்க அவங்க டெவோட்டி. Sai Baba. Sai Nehwal. உங்களோட கேள்வி தானே இது? இது உங்களோட நேரடி கேள்வி தானே? இப்போ என்ன சொன்னீங்க? ஷிரடி சாய்பாபா. ஸோ சாய்னா நேவால், அந்த சாய்ங்கிற அவர் பேரில் இவங்களுக்கு சாய்னா நேவால். ஆமாம் ஆமாம், சாயின்னு வைக்கணும்னு பேரை சாய்னான்னு வச்சாங்க. சாய்னான்னு சாய்பாபாவுக்காக தான் பேர் வச்சாங்க. அதுதான் உங்களோட வினா என்னவா இருந்திருக்கணும்னா, சாய்னா நேவால் எந்த மகானை பின்பற்றி பெயர் வைக்கப்பட்டார், அல்லது சாய்னா நேவாலின் பெயர் எந்த மகானின் ஞாபகமாக வைக்கப்பட்டது. சாய் பாபா என்பதனால் சாய்னா என்று பெயர் பெற்றார். அவங்க ஒலிம்பிக் வின் பண்ணப்பறம் their parents gave an interview. They named it after they visited Shirdi and on Sai Baba. பேப்பரில் அந்த ஃபர்ஸ்ட் 3 லைன்ஸில் வந்து அதுதான். இதுக்கு தான் நியூஸ் பேப்பரை அடிக்கடி படிக்கணும் அப்படிங்கிறது. இனியோ மகரிஷி வித்யா மந்திர், உங்களுக்கான நேரடி கேள்வி. சொல்லுங்க. ஸோ இது வந்து மொசாம்பிக்கோட ஃப்ளாக், அது வந்து கலாஷ்னிகோவ். ஸோ மொசாம்பிக்கோட ஃப்ளாக்ல AK-47 இருக்கு. வினாவா சொல்லுங்க. விச் இஸ் த ஒன்லி கண்ட்ரி இன் த வேர்ல்ட் டு ஹாவ் வெப்பன் இன் இட்ஸ் ஃப்ளாக், அண்ட் AK-47. ஸோ சின்ஸ் கலாஷ்னிகோவ் இன்வென்டர் ஆஃப் அவர் AK-47, ஸோ அதான் கனெக்ட். இல்லை, நீங்கள் எல்லாமே கரெக்டாக சொல்லிட்டீங்க. வினாவை மட்டும் கரெக்டாக சொல்லணும். கலாஷ்னிகோவையும் மொசாம்பிக் கொடியையும் இணைத்து வினாவை அமைங்க, வடிவ அமைங்க. எந்த நாட்டின் ஃப்ளாகில் கொடியில் கலாஷ்னிகோவ் இருக்கிறது? அவ்வளோதான். 10 மதிப்பெண்கள். கலாஷ்னிகோவ் கண்டுபிடித்த ஆயுதம் எந்த நாட்டின் கொடியில் இருக்கிறது? ஆனால் AK-47 கலாஷ்னிகோவ்னு பலரும் சொல்கிறாங்க. அதனால எந்த நாட்டின் கொடியில் ஒரு கலாஷ்னிகோவை நீங்கள் காணலாம் சொல்கிறதும் 10 மதிப்பெண்களுக்கு எடுக்கக்கூடிய சரியான வினா தான். எக்ஸலண்ட் ரவுண்ட். ஸ்கோர் என்னன்னு பார்க்கலாம். வாவ், எனக்கு இந்த ரவுண்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன் தெரியுமா? அது வரைக்கும் சைலண்ட்டாக 0ல் இருந்த ஒரு டீம் படு வேகமாக முன்னேறி 15 பாயிண்ட் எடுத்துட்டாங்க. இப்போ வந்து நீங்கள் கடைநிலையில் தான் இருக்கீங்க, ஆனால் மற்றவங்களை எட்டி பிடிக்கிற தூரத்தில் இருக்கீங்க. பெத்தி செமினர், உங்களுக்கு இந்த ரவுண்ட் ரொம்ப ரொம்ப நல்லா அமைஞ்சுது. வாழ்த்துக்கள். 15 மதிப்பெண்களோடு நீங்கள் இருக்கீங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா மகாத்மா மாண்டிசரி. இந்த ரவுண்டில் நீங்கள் ரொம்ப சைலண்ட்டாக இருந்துட்டீங்க. உங்களுடைய நிலைப்பாடில் மாற்றமே இல்லை. 25 மதிப்பெண்களோடு இருக்கீங்க. மகரிஷி வித்யா மந்திர், நீங்கள் இப்போ தான் சுட ஒரு 10 பாயிண்ட் எடுத்து 30 மதிப்பெண்கள் எடுத்து 2ஆம் நிலையை அடைஞ்சிட்டீங்க. பட் still sitting very comfortably in first place. ஜெயந்திரா கோல்டன் ஜூபிலி மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல், திருநெல்வேலி 40 மதிப்பெண்களுடன் முதல் இடத்துல இருக்காங்க. பாதி குவிஸ் முடிஞ்சு போச்சு. இப்போ சொல்லுங்க, உங்கள் ப்ரெடிக்ஷன் என்ன? யார் ஜெயிக்க போகிறா? ஃபஸ்ட்டு குவாலிஃபை ஆகணும். கண்டிப்பாக ஆவாங்க. யார் இங்கே ஜெயிக்க போகிறா? குவாலிஃபை ஆகிறது அப்புறம் யார் ஜெயிக்க போகிறா? யார் ஃபஸ்ட்டு வர போகிறா? வருவாங்க. நம்ம எங்கள் பசங்க வருவாங்க. உங்கள் பசங்க வருவாங்க. கண்டிப்பாக வருவாங்க. சுபாஷி மேம், எல்லாருக்கும் ஈக்குவல் சான்ஸ் இருக்குது இன்னும் 2 ரவுண்ட்ஸ் இருக்கிறதுனால அப்படின்னு சொல்கிறேன், ஆனால் சொல்லலை. அதானே சந்தியா மேடம்? See, these are equally placed teams. My team, of course, you know. And avanga Jayendra, top scorer till now. Mahatma Montessori, we have seen them in the previous round. So, I don't want to predict. All of them are equally placed. எதையாவது சொல்லி அப்புறம் வரலைன்னா அப்புறம் கரீனாக்குன்னு சொல்லுவாங்க. எதுக்கு? May the best team win. நாம் வந்து இடைவேளைக்கு பிறகு வந்து 4வது 5வது சுற்றை பார்த்தே தெரிஞ்சுக்குவோமே அப்படிங்கிற மனநிலையில் ஆசிரியர் மக்கள் எல்லாரும் இருக்காங்க.
எக்ஸலண்ட் டைட் கான்டெஸ்டாக போய்கிட்டு இருக்கு. நமது 4வது சுற்று வானவில் சுற்று. வானத்தையே வில்லா கூட வளைச்சிடலாம். ஆனால் நமக்கு எந்த துறை வேணும்னு சில சமயம் தேர்ந்தெடுக்கிறது ரொம்ப கஷ்டம். இது ஒரு கிளாக்வைஸ் சுற்று. ஸோ நம்ம மகரிஷி வித்யா மந்திரிலேருந்து தான் ஆரம்பிக்க போகிறோம். அதனால் அவங்களுக்கு 7 துறையில் எல்லா துறையுமே ஓப்பனாக இருக்குது. சொல்லுங்கள். ஆளுமை. ஆளுமை. எத்தனை பேர் உலகத்தில் இருக்காங்க? ஏன் ஒரு சினிமா இங்கே யார் சூஸ் பண்ண தயாராக இருக்கீங்க? யார் சினிமா சூஸ் பண்ணுற ஐடியாவில் இருக்கீங்க? யாருமே இல்லை. சினிமா திரையுலகம்லாம் அந்த பக்கமே போகிறதில்ல. பள்ளி மாணவர்களுக்கு பர்சனாலிட்டிஸ் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. மகரிஷி வித்யா மந்திர் ஆளுமையிலிருந்து உங்களுக்கான கேள்வி திரையில். யார் இவர்? இவரை இந்த கோலத்தை விட இன்னொரு உருவத்தில் தான், அதாவது இன்னொரு தோற்றத்தில் தான் இவரை ரொம்ப பிரபலமாக எல்லாருக்கும் தெரியும். ஓகே, இவருடைய இளமை கால தோற்றம் எது? ஆனால் இந்த தோற்றத்தை விட அவர் மேல் நோக்கி பார்த்து கொண்டிருக்கும் இன்னொரு தோற்றத்துக்குள்ள தான் எல்லாருக்குமே தெரியும். இவர் யார்? சரி, இருக்கா ஆன்சர்? அருண்லால். அருண்லால். அருண்லால் இந்திய கிரிக்கெட் வீரர் அருண்லால் இல்லவே இல்லை. ஸ்ரீ ஜெயேந்திரா கோல்டன் ஜூப்ளி திருநெல்வேலி. சொல்லுங்க. சே குவேரா. யாரு சே குவேரானா யாரை சொல்றீங்க? அவருக்கு தாடி மீசை. சின்ன வயசுல அவர் இப்படி தான் இருப்பாரு. கொஞ்சம் அப்படியா? நீங்க விளையாடும் போது பாத்தீங்களா? அப்படி இல்ல, ஃபேமஸ் போட்டோவோட இது ரிசம்பிளன்ஸ் இருக்கு. அந்த மேல் நோக்கி அந்த க்ளூலாம் மேல் நோக்கின்னு சொன்ன க்ளூல மேல் நோக்கி யாரெல்லாம் பார்ப்பாங்கன்னு டக்குன்னு எனக்கு தெரியல. நீங்க எப்படி கண்டுபிடிச்சீங்க? எனக்கு வந்து இதை பார்க்கும்போது சே குவேராவோட முக சாயல் கொஞ்சம் கூட தெரியல. டக்குன்னு ஒரு யுரேகா மூமெண்ட். திடீர்னு தலையில பல்ப் எரிஞ்சு 10 மதிப்பெண்கள் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்துருச்சு. உங்களோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் என்ன? வரலாறு. ஓகே, ஸோ நீங்கள் இதை தேர்ந்தெடுத்திருக்க மாட்டீங்க. பர்சனாலிட்டியை நீங்கள் தேர்ந்தெடுத்திருக்க மாட்டீங்க. பட் நீங்கள் இப்போ ஆல்ரெடி 10 பாயிண்ட் எடுத்தாச்சு. இப்போ நீங்கள் அடுத்தது போனஸாக இன்னொரு 10 பாயிண்ட் எடுக்கிறீங்களா இல்லை விட்டு கொடுக்குறீங்களா அப்படிங்கிறது தான். வரலாறுலேருந்து உங்களுக்கான கேள்வி இதோ. ஒரு முறை கூட பாராளுமன்றத்தை சந்திக்காமலே பதவி இறங்கிய இந்திய பிரதமர் யார்? சரண் சிங். சரண் சிங். நான் எதிர்பார்த்த பெர்ஃபெக்ட் ஆன்சர். அவர் பேர் வந்து கிசான் பிரைம் மினிஸ்டர். அவருடைய பேர் பிரைம் மினிஸ்டர்னு சொல்லுவாங்க. அவரோட சமாதி பேர் கிசான் காட். ஃபார்மர்ஸ்க்காக நிறைய பண்ணிருக்காரு. இல்ல சரி உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும், ஒத்துக்கிறேன். அப்புறம் எங்க கேள்விகள் அடுத்தடுத்த ரவுண்ட்ஸ்ல வர கேள்விகளுக்கும் சேர்த்து ஆன்சர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே. போதும், சரண் சிங் சொன்னீங்க, 10 பாயிண்ட் கொடுத்துட்டேன். நீங்க அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா சொன்னா அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்லாம் கொடுக்க மாட்டோம். பெத்தி செமினார் புதுச்சேரி, ரெடியா இருக்கீங்களா? உங்களுக்கு இதுதான் சான்ஸ். ஏன்னா அங்கேருந்து பாஸே வர மாட்டேங்குது. உங்களை கேட்குற கேள்வி மட்டும்தான் நீங்கள் பதில் சொல்ல முடியும். அதனால நீங்கள் கவனமாக உங்கள் துறையை தேர்ந்தெடுங்க. விளையாட்டு. உங்களுடைய கேள்வி திரையில். இப்போ நீங்கள் இந்த காணொளியில் பார்த்துட்டு இருக்கீங்களே, இந்த விளையாட்டுக்கு பேர் என்ன? எக்ஸ்ட்ரீம் ஸ்போர்ட்ஸில் இப்போ இது ரொம்ப பாப்புலர் ஆகிக்கிட்டு இருக்கிற ஸ்போர்ட்ஸ். இந்த விளையாட்டுக்கு பேர் என்ன? நானும் ஒரு குட்டி அளவில் செஞ்சிருக்கேன் ஒரு தடவை. இவ்வளோ யோசிக்கிறது. யூ நோ இட் ஆர் யூ டோன்ட் நோ இட்? சொல்லுங்க. ஹியூமன் பவுலிங். இல்லை ஹியூமன் பவுலிங்லாம் இல்லை. மகாத்மா மாண்டிசேரி. இது ஜாக்கி சான் நடிச்ச ஆர்மர் ஆஃப் காட்ல வந்து ஒரு சீன் இருக்கட்டும். ஐ கெஸ் இட் ஹஸ் ரோல் ஆன். இல்லை சாரி, தவறான விடை. மகரிஷி வித்யா மந்திர். ஹியூமன் பபிள் ஜைரோ பால். ஹியூமன் பபிள் ஜைரோ பால் இல்லை. ஜெயேந்திரா கோல்டன் ஜூப்ளி. பா, எந்த டீமுமே ஆன்சர் பண்ணாத ஒரு கொஸ்டின் பா. டீச்சர்ஸ் யாருக்காவது தெரியுமா? இப்போல்லாம் வந்து சமீபத்தில் ரொம்ப பரபரப்பாகவும் பிரபலமாகவும் ஆகிக்கிட்டு இருக்கிற ஒரு விளையாட்டு ஜார்பிங். இந்த விளையாட்டுடைய பேர் ஜார்பிங். ரொம்ப ஜாலியாக இருக்கும். குழந்தைகள் ரொம்ப விரும்பி விளையாடுவாங்க. அதே எக்ஸ்ட்ரீமாக மலையிலேருந்து பண்ணும்பொழுது அது ஒரு எக்ஸ்ட்ரீம் ஸ்போர்ட்டாக மாறிடுது. நீங்கள் சொல்லுங்கள். மகாத்மா மாண்டிசேரி. தொழில்நுட்பம். உங்கள் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் என்ன? ஆளுமை. சரி, தொழில்நுட்பத்தில் உங்களுக்கான கேள்வி.
நல்ல கேள்வி. கண்டிப்பாக பலருக்கும் தெரிந்த ஒரு தகவல். எந்த வாகனத்தின் பொட்டிட்டோ 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 என்ற இன்ஜின் சத்தம் காப்புரிமை பெறப்பட்டுள்ளது? எந்த வாகனத்தின் பொட்டிட்டோ 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 என்ற என்ஜின் சத்தம் காப்புரிமை பெறப்பட்டுள்ளது? அந்த that's a very signature sound that a vehicle makes. It has been copyrighted. It is patented. Potato 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 sound. ஷேர் ஆட்டோ. எப்படி யோசிச்சீங்க தலைவங்கடா நீங்க? எப்படி யோசிச்சீங்க? ஷேர் ஆட்டோன்னு எப்படி யோசிச்சீங்க? எனக்கு அதுதான் 15 ரூபாயில பொட்டேட்டோ பொட்டேட்டோவை பேட்டன்ட் பண்ண முடியும் அப்படின்னு. such a cute guess. You're so cute. You're so cute. நீங்கள் அதை சொல்லும்போது உங்களுடைய இன்னசென்ஸை பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்குது. ரியலி so cute. தவறான விடை. மாரிச்சி வித்யா மந்திர், சென்னை. சென்னை ஆட்டோ. சென்னை ஆட்டோ, ஷேர் ஆட்டோ, சென்னை ஆட்டோ, ஆட்டோ எல்லாம் ஆட்டோலேயே இருக்கீங்களா? இல்லை, ஆட்டோமேட்டிக்காக எதுவுமே இல்லை. ஜெயேந்திரா கோல்டன் ஜூபிலி சொல்லுங்க, திருநெல்வேலியிலேருந்து. இந்த 10 பாயிண்ட்டும் எனக்கு தான் வரும் போல இருக்கு. சொல்லுங்க. புல்லட். புல்லட். புல்லட் மோட்டார் பைக்கின் சத்தம் இல்லை. ஆனால் நான் அந்த இல்லையை இப்படி ஏன் யோசிக்கிறேன்னா அவங்களுக்கு தெரியும் ஆன்சர். ஹார்லி டேவிட்சன். ஹார்லி டேவிட்சன். பொட்டேட்டோ 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 3 பேரும் சேர்ந்து ஹார்லி டேவிட்சன் அப்படின்னு. எத்தனை பாண்டிச்சேரியில் எத்தனை ஹார்லி டேவிட்சன் இருக்கு? நிறைய டூரிஸ்ட் வரும்போது நிறைய எடுத்துட்டு வருவாங்கல்ல இல்லையா? பீச் பக்கம் நிறைய இருக்கும், நானே பார்த்துருக்கேன். வானவில் சுற்றின் முடிவில் பல விதமான பதில்களை சொல்லி பல விதமான மதிப்பீடுகளையும் பொசிஷன்ஸையும் அடைஞ்சிருக்காங்க. என்ன பொசிஷன் அப்படின்னு ஸ்கோர் போர்டை பார்க்கலாம். ஓ மை காட், ஓ மை காட். இன்னும் இந்த போட்டி ரொம்ப பலமாக தான் இருக்குது, ஆனால் முதல் இடத்துக்கு இல்லை. ஜெயேந்திரா ஸ்கூல் பள்ளி மாணவ மாணவியர் 60 மதிப்பெண்களோடு அவங்க வந்து ரொம்ப உயர போயிட்டாங்க. 2வது இடத்தில் இருக்கும் மாரிஷி வித்யா மந்திர் 30 பாயிண்ட்ஸோடு நீங்கள் செகண்ட் பிளேஸில் இருக்கீங்க. 3வது இடத்தில் 2 பேர் டை ஆகியிருக்காங்க 25 மதிப்பெண்களோடு. பெத்தி செமினேர் பாண்டிச்சேரியும் சரி, மகாத்மா மாண்டிசேரி அழகர் கோயிலும் சரி, இவங்களும் சரி, இப்போது மாரிஷி வித்யா மந்திரும் சரி. இவங்க 3 பேரில் எந்த அணி வேணால் எலிமினேட் ஆகலாம். ஏன்னா உங்களுக்குள்ள பெரிய வித்தியாசம் இல்லை, அவங்களுக்குள்ள சுத்தமாக மதிப்பு வித்தியாசமே இல்லை. உங்களுக்கு ஒரு 5 பாயிண்ட் தான். ஸோ ஜஸ்ட் ஒரு கேள்வியில் இது வந்து எந்த அணி வெளியேற போகுதுங்கிறது ஒரு கேள்வியில் நடக்கக்கூடிய விஷயமா இருக்கலாம். ஸோ இங்கே நான் டீச்சர்ஸை கேட்குறேன், போன வாட்டி யார் வின் பண்ணுவாங்கன்னு கேட்டேன், இப்போ கேட்குறேன் யார் எலிமினேட் ஆவாங்க? Excepting Jayendra, probably all of them are equally placed. என்னங்க அடுத்த தரம் வரத்துக்கு காஸ்டியூம்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கீங்க. உங்கள் சேர் போயிடும் போல இருக்கே. ஒரு அரசியல்வாதி நிலைமையில் இருக்கீங்க நீங்கள். சேரை கட்டி காக்கும் ஒரு பயங்கரமான ஒரு விபரீத நிலைமையில் இருக்கீங்க. எனக்கு பயமா இல்லை. இப்போ உங்கள் நாற்காலி பறிப்போக போகுதுங்கிற டென்ஷன் இல்லையா உங்களுக்கு? இல்லை 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 இல்லை. நிறைய நேரம் உட்காந்து வச்சுருந்தீங்களா? உட்காந்துட்டு. ஆனாலும் எனக்கு என் பிள்ளைகளை பார்த்து பயமே கிடையாது. பயமே இல்லை. விறுவிறுப்பான பரபரப்பான இந்த போட்டிக்கு நடுவில் உங்களுக்காகவும் ஒரு சின்ன கேள்வி நாங்கள் வச்சுருக்கோம். வியூவர்ஸ்க்கான SMS கேள்வி இதோ. இந்த கேள்வி ஆழிப்பேரலைக்கான சுனாமி, ஆழிப்பேரலைக்கான நினைவு சின்னம் எங்கு அமைந்துள்ளது? சுனாமி மெமோரியல் எங்கு அமைந்துள்ளது? உங்களுடைய ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் A சென்னை, ஆப்ஷன் B புதுச்சேரி, ஆப்ஷன் C கன்னியாகுமரி. உங்களுடைய ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் A சென்னை, ஆப்ஷன் B புதுச்சேரி, ஆப்ஷன் C கன்னியாகுமரி. நீங்கள் விடைகளை அனுப்ப வேண்டிய SMS கோட் PY ஸ்பேஸ் VVVJ ஸ்பேஸ் ஆப்ஷன் A அல்லது ஆப்ஷன் B அல்லது ஆப்ஷன் C. இந்த விடையை நீங்கள் அனுப்ப வேண்டிய நம்பர் 56060. சரியான விடையை அனுப்பும் 5 அதிர்ஷ்டசாலிகளுக்கு புதுயுகம் சார்பில் பரிசு கூப்பன்கள் காத்துட்ருக்கு. சரி, ஓகே ஓகே, ரெடியாக இருங்க, கவனமாக இருங்க. டிஸ்கஷன்லாம் ஓகே. இப்போ நீங்கள் பஸரில் கவனமாக இருக்கணும். உங்களுடைய முதல் கேள்வி 10 செகண்ட் முத்தம் சுற்றில் முதல் கேள்வி. அதிக விலையில் துவங்கி குறைந்த விலையை நோக்கி செல்லும் ஏல முறை எது?
an auction where you go from higher price to lower price. What is it called? யாருமே முயற்சி செய்யலை டீச்சர்ஸும் என்னையே தான் பார்க்குறாங்க. இட்ஸ் அ டச் ஆக்ஷன். டச் ஆக்ஷன் முறையில் வந்து ஆரம்பத்தில் பெரிய விலை கேட்பாங்க, அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சரிப்பா எவ்வளோதான்ப்பா கொடுப்பேன், இப்படி இருந்த நான் எப்படி ஆயிட்டேன் அப்படின்னு கொடுத்துருவாங்க. இதுதான் டச் ஆக்ஷன். ரெண்டாவது கேள்வி, இது ஒரு விஷுவல். இது என்ன? இதையும் யாரும் ரிஸ்க் எடுக்க விரும்பல. அட யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. சரி நானே சொல்றேன். இது ஒரு பந்து அப்படின்னு சொன்னா அது பத்தாது. இது பார்வை இல்லாதவர்கள் கிரிக்கெட்டில் உபயோகப்படும் பந்து. சரிங்களா? மூன்றாவது கேள்வி, விண்ணப்பித்தவர்களுக்கு பாஸ்போர்ட் கொடுப்பது எந்த மத்திய அமைச்சரவையின் கடமையாகும்? மகரிஷி? எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ். மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ், வெளியுறவுத்துறை அமைச்சகம். மிக சரியான விடை, 10 மதிப்பெண்கள். இன்னும் 2 கேள்வி தான் பாக்கி இருக்கு. அவங்க சேஃப் ஆயிட்டாங்க. பெத்தி செமினார் மகாத்மா உங்களுடைய பதில் சொல்ற பாங்கில தான் இருக்கு. வாழ்வும் தாழ்வும் இதில் தான் இருக்கு. ஹேண்ட்ஸ் ஆன் யுவர் பஸர்ஸ். இது ஒரு விஷுவல். விஷுவலை பாருங்க. இது என்ன? சரி நான் அதையும் சொல்றேன். இது ஒரு ஏடிஎம் மெஷின். இந்த ஏடிஎம் மெஷினை நீங்க எங்க பார்க்க முடியும்? லத்தீன் மொழியில் அமைக்கப்பட்ட இந்த ஏடிஎம் மெஷின் எங்க பார்க்க முடியும்? யாருமே பதில் சொல்லலையே. லத்தீன் மொழி எங்க பயன்படுத்தப்படுகிறது? சொல்லுங்க மகாத்மா மத்தி. சரி, ரோம், இட்டாலி. லத்தீன் மொழிமா? லத்தீன் மொழி எங்க பயன்படுத்து? இட்டாலியில இட்டாலியன் பயன்படுத்தப்படுகிறது. ரோம் இட்டாலியில இருக்கு. வாத்திகன் சிட்டி, வாத்திகன் நகரம், புனித வாட்டிகன் நகரத்தில் லத்தீன் மொழி பயன்படுத்தப்படுகிறது. 10 மதிப்பெண்களை நீங்கள் எழுந்திருக்கீங்க மகாத்மா. அதனால் அடுத்த கேள்வியை நீங்கள் பதில் சொன்னால் மட்டும்தான் இந்த போட்டியில் ஒரு நியாயம் கிடைக்கும், நியாயமாக இருக்கும். நீங்கள் வந்து ட்ரை டு ஆன்சர் திஸ் லாஸ்ட் கொஸ்டின். சமீபத்தில் வெளிவந்த அன்பிரேக்கபிள் என்ற நூல் யாருடைய சுயசரிதை ஆகும்? ஜெயேந்திரா சொல்லுங்க. மேரி கோம் என்பது மிக சரியான விடை. இப்போ அன்ஃபார்ச்சுனேட்லி மகாத்மா மாண்டிசரி ஸ்கூல் எலிமினேட் ஆக வேண்டிய கட்டாயம். அழுவுறீங்களாப்பா? அழக்கூட, இதுல என்ன இருக்கு? அழுவாதீங்க. கண்ணில் தூசி விழுந்துருச்சு தானே? ஐயோ கண்ணு வேர்க்குது. ஐயோ கண்ணு வேர்க்குதாமே. என் தங்கம். ஐய அச்சா, இங்க வாப்பா. என்னப்பா நீ? இங்க வாங்க மேடம், இங்க வாங்க கொஞ்சம். அல்ல இல்லப்பா, இது இங்க பாரு, ஒரு விஷயம் சொல்றேன் கேட்டுக்கோ. எப்பவுமே போட்டின்னு வந்தா சில சமயம் வந்து தோற்கவும் வேண்டியிருக்கும். அந்த தோல்வியை சந்திக்கிற தைரியத்தை நம்ம உண்டு பண்ணிக்கணும். தோல்வி வந்தால் துவண்டு போய் அழுதுட்டுலாம் இருக்கக்கூடாது. ஓகே, இப்போ நீ தோத்தது என்ன தெரியுமா நினைக்கணும்? இன்னைக்கு இப்போ தோக்கவே இல்லையே, இதுக்கு பேர் தோல்வியா? விஷயம் தெரியாமல், எதுவுமே தெரியாமல் நீங்கள் தோத்தீங்களா? போட்டியிட்டு, இப்போ ஒரு நல்ல போட்டியிட்டு என்ன சொல்லணும்? வி கேவ் அ குட் ஃபைட் இல்லையா? சின்ன நல்ல வாங்க. உங்களுக்கு நான் எல்லாருக்கும் என்ன சொன்னேன்? ஐஸ்கிரீம் கொடுக்குறேன்னு சொன்னேன். உங்களுக்கு தான் முதல் ஐஸ்கிரீம். வாங்க என்னோட வாங்க, கம். நீங்கள் தான் எல்லாருக்கும் ஐஸ்கிரீம் கொடுக்கணும். வாங்க கம். மேரி புஷ்பம் மேடம், கொஞ்சம் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? எங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? குழந்தைகளுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? நிறைய சான்சஸ் இருக்கு மேம். இன்னும் they are very small only now, they can go till 12th standard like this. ஆமாம், இன்னும் இப்போ தான் 8th இல்லையா? அதுவும் அந்த
தினேஷ் பாலாஜியோட எய்ம்லாம் டெஃபினெட்லி ஹஸ் டு பிகம் ஐஏஎஸ் ஆஃபீஸர். ஆமா, சகாயம் மாதிரி வரணும்னு சொன்னாரே. ஸோ அவன் அந்த பையனுக்குலாம் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஹீ வில் கீப் ட்ரையிங். இட்ஸ் சூப்பர் மேடம், சூப்பர். உங்களுடைய இந்த மனப்பான்மை வந்து ரொம்ப பாசிட்டிவா இருக்கு. ரொம்ப ஈஸியா கான்ஃபிடென்ட்டா அடுத்தது அப்படின்னு நீங்க முன்னேற்ற பார்வையில பாக்குறீங்க. அது வந்து கண்டிப்பா இவங்களுக்கு பெனிஃபிட்டா தான் அமையும். தேங்க்யூ மேடம், தேங்க்யூ ஃபார் கமிங். இந்த குழந்தையோடைய ஆர்வம், அந்த அந்த பேஷன், அதை பார்க்கும் பொழுது ஒன்று மட்டும் நிச்சயமாக தெரியுது. இந்த மாதிரி ஒரு ஃபோக்கஸ் இருந்தால் இந்த குவிஸ் இல்லைனா என்ன, இனிமேலுக்கு மென்மேலும் வர்ற எதிர்காலத்தில் இருக்கிற பல குவிஸுக்களை கண்டிப்பாக இந்த சிறுவன் வெற்றி வாகை சூடத்தான் போகிறாரு. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய எதிர்கால கனவான அந்த ஐஏஎஸ்ஸையும் இதே அளவுக்கு பேஷனோடு நீங்கள் அதை பர்சியூ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த வெற்றியும் உங்கள் கைக்கு கண்டிப்பாக வந்து சேருங்கிறதுல எந்த ஒரு ஐயப்பாடும் இல்லை. மனம் நிறைந்த வாழ்த்துக்களுடன் மீண்டும் வினாவிடை வேட்டை ஜூனியர்ஸில் அடுத்த கட்டத்தில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுகிறோம். நன்றி.